Hi friends, welcome to Chennai food. முள்ளாங்கியை நம்மளுடைய சமையலில் பலவிதமாக பயன்படுத்துவாங்க. குழம்பு, சாம்பார், பொரியல் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம். ஆனால் அந்த முள்ளாங்கியை பயன்படுத்தி இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் 250 கிராம் அளவுக்கு முள்ளாங்கி எடுத்திருக்கேன். இந்த முள்ளாங்கியோடைய டாப் பாட்டம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதோடைய தோலை நம்ம சீவி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா முள்ளாங்கியும் நம்ம சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். நான் எடுத்த 3 முள்ளாங்கியுமே நான் தோல் சீவி எடுத்துட்டேங்க. டாப் பாட்டம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். முள்ளாங்கியை சுத்தமாக கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம கிரேட்டரில் துருவி தான் எடுக்க போகிறோம். நான் பெரிய ஹோல்ஸில் தான் துருவி எடுக்கிறேன். முள்ளாங்கியை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நான் தோல் சீவிட்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். 4 பூண்டு பல் தோல் சீவிட்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு லேசாக வதங்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு லேசாக நல்லா நிறம் மாறினதுக்கு அப்புறமா காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 7 காய்ந்த மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து விட்ட இஞ்சி, பூண்டு, மிளகாய், பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். உளுத்தம்பருப்பு நல்லா நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம வறுத்த அந்த பருப்பு, மிளகாய் அந்த எண்ணெயே மீதம் இருக்குங்க. அதிலே நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம துருவி வச்ச இந்த முள்ளாங்கி அதை சேர்த்துக்கலாம். முள்ளாங்கியை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி விட்டுடுங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துருங்க. தக்காளி முள்ளாங்கியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். இந்த முள்ளாங்கி நல்லா வேகணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. முள்ளாங்கியை மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன். முள்ளாங்கியில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா வத்திடுச்சு பாருங்கள். முள்ளாங்கியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா இழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லாவே ஆற விட்டுக்கணும். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்ச அந்த இஞ்சி, பூண்டு, மிளகாய், உளுத்தம்பருப்பு அதை இதை ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது தண்ணி சேர்க்காம ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க, தண்ணி சேர்க்காம. இதில் நம்ம வதக்கி வச்ச முள்ளாங்கி அதை சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம மொத்தமாக சேர்த்து அரைக்கும் பொழுது சரியாக அரைப்படாது. அதனால தான் இந்த மாதிரி அரைக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். பெரிய எலுமிச்சம்பழத்தில் 1/4 எலுமிச்சம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொட்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸை அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்திலே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிப்பு கொடுத்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க.
அவ்வளவுதாங்க, முள்ளாங்கியை வச்சு நம்ம சூப்பரான சட்னி ரெடி பண்ணிட்டோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளாங்கியை நம்ம பொரியல், கூட்டு, குழம்பு, சாம்பார் இந்த மாதிரி தான் செய்வோம். ஆனால் சட்னி செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் நம்ம சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஏன் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளாங்கியை வச்சு புதுவிதமான சூப்பரான ஒரு சைடிஷ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.